இ. சீமோன் செலோட்டேஸ் சைமன் த ஜெலட் அவர்களின் வாழ்க்கை கதை. ஒளிரும் நட்சத்திரம். சீமோன் செலோட்டேஸ் வாழ்க்கை கதை. தமிழ். சீமோன் செலோட்டேஸ் இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவர். அவரை கானானியன் சீமோன், செலோட்டேஸ் சீமோன் என்றும் அழைத்தனர். செலோட்டேஸ் என்றால் ஆவலுடன் இரட்சிப்பிற்காக தீவிரமாக இருந்தவர் என்று பொருள். இயேசுவைச் சந்திக்கும் முன் அவர் யூத இனத்தை ரோமர் அடக்குமுறையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற தேசப்பற்று கொண்டவர். ஆனால் இயேசுவின் அழைப்பை பெற்றபோது அவர் உணர்ந்தார், உலகத்தை மாறுவது ஆயுதத்தால் அல்ல, ஆனால் அன்பு, சாந்தி மற்றும் கடவுளின் கிருபையால் தான். சீமோனின் அமைச்சு. இயேசுவுடன் 3 ஆண்டுகள் பயணம் செய்து அதிசயங்களை நேரில் கண்டவர். இயேசு உயிர்த்தெழுந்த பின் பரிசுத்த ஆவியால் பலம் பெற்று பல இடங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அவர் எகிப்து, வட ஆப்பிரிக்கா, பெர்ஷியா, இன்றைய ஈரான் போன்ற பகுதிகளில் சுவிசேஷத்தை பிரசங்கித்ததாக பரம்பரையாக சொல்லப்படுகிறது. பலர் இயேசுவை அறிந்து கொண்டனர், அற்புதங்களும் நடந்து இருந்ததாக நம்பப்படுகிறது. சீமோனின் மாயத்திரு. சுவிசேஷத்திற்காக தன் உயிரையும் அர்ப்பணித்தவர். பெர்ஷியாவில் அவர் தியாகியாக கொல்லப்பட்டதாக மரபு சொல்லுகிறது. அவர் வாழ்ந்த முழு வாழ்க்கையும் அன்பின் மூலம் மாற்றம் என்ற இயேசுவின் செய்தியை உலகுக்கு காட்டியது. கூப்பிய கைகள். சீமோன் செலோட்டேஸ் தமிழ் ஜெபம். 12 சீடர்களில் ஒருவரான சீமோன் செலோட்டேஸ் அவர்களின் விசுவாசத்தையும் தீவிரத்தையும் எங்களுக்கு வழங்கும். ஆண்டவரே, உண்மைக்காக நிலைத்திருக்கும் மனதை அவரைப் போல நமக்குள் வளர்த்தருளும். சுவிசேஷத்தை அன்போடும் தாழ்மையோடும் வாழ்ந்து காட்ட பரிசுத்த ஆவியால் நம்மை பலப்படுத்தும். அஞ்சாமை, பொறுமை, இறைவன் மேல் முழு நம்பிக்கை, இந்த வரங்களை எங்கள் குடும்பத்திலும் ஊற்றி அருளும். எங்கள் வாழ்வு நாமத்திற்கு மகிமை சேர்க்கும் வழியாக இருக்கட்டும். இவ்வாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஆமென்.